ஆன ஆன ஒல்லி ஆன ஆடே ஓடே அஞ்சலா அஞ்சலா என்னம்மா? நாங்க வர்ற வழியில அப்பாவோட ஆளுங்க என் காரை மடக்கிட்டாங்க. என்ன குருநாதரே, உங்களை போட்டு பின்னு பின்னிட்டாங்களா? உங்க கிழங்கு வித்தையெல்லாம் கூர்மாவாயிடுச்சா? நீங்க ஹைதராபாத்ல என்னமோ கத்துக்கிட்டு வந்தீங்களே, எல்லாம் பகாலா பார்த்தா? ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஏன் இவர் பேர்ல அவ்வளவு அவநம்பிக்கை? சிங்கிள் ஹேண்டா 4 பேரை மடக்கி மடக்கி அடிச்சாரு பாருங்க உங்க குருநாதர். நான் அப்படியே ஆடி போயிட்டேன். ஒரு ஆளுக்கு கை போச்சு, ஒரு ஆளுக்கு கழுத்து போச்சு, ஒரு ஆளுக்கு போன் பிராக்சர், ஒரு ஆளுக்கு ஹார்ட்டே ஃபெயிலா போச்சு. சிஷ்யா, ட்ரெயின்ல வித்தவுட்ல வர தெரியாத பசங்களும் ஹோட்டல்ல திருட தெரியாத பசங்களும் இந்த ராவணன் அடிக்கிறது நடக்கிற காரியமா? இத்தனை நேரம் குழந்தை பையன் உன் கூட வந்திருந்தா முதுகுல டின்னு கட்டி இருக்க மாட்டாங்க அவன. அதனால நாளைல இருந்து நான் தான் உன் கூட வரேன். அவனை அப்படி பார்க்காத, பார்க்காத, பார்க்காத. தடியா, என்ன தைரியம் இருந்தா என் கண் முன்னாடியே உமா கூட டூயட்ட பாடிட்டு இங்க வந்து கொரட்டை விட்டு தூங்குவேன். இருடா வரேன். பொறா கூட்டு தலையா. இப்ப எப்படி டூயட் பாடுறேன்னு பாக்குறேன். என்னடா அது? கேள்வியா கேக்குறேன்? தொட்டு தொட்டு பாக்கணும், தொணதொணன்னு பேசணும். என் கனவுல வந்து உமா கூட டூயட் பாடிட்டு கேள்வி கேள்வி. நானா? உன் கனவுலையா உமா கூட டூயட் பாடினா? உன் கனவுல டூயட் தானே பாடினேன். என் கனவுல எல்லாம் அங்க கூட நீதான் கட்சியில தலைக்கு தண்ணி ஊத்துற. பாடா, எனக்கு உமாடா, உனக்கு தலாண்டிதா போனி. கிளப்ல வர்ற பணத்தை மாமலா கொடுத்துட்டு நாம என்ன நாக்க வழிக்கிறதா? இந்த பைத்தியத்துக்கு வர இன்னும் தெரியல. காலனா காசு பெற மாட்டேங்குது. இப்ப குணமாச்சான்னு பாத்துட்டு வரலாங்களா? நான் வரலடா, நீ போ. இன்னைக்கு பூரா என்ன இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நம்ம டைகரை கூட்டி போலாங்களா? இந்த தடவை டைகர் வேணாண்டா, நம்ம ஸ்வீட் ரோசியை கூட்டு போ. ஆமாண்டா, அவ சாகட்டும். இருந்து என்ன பிரயோஜனம்? அதுவும் இல்லாம நம்ம ஸ்வீட் ரோசியை பார்த்து பயந்து அந்த பசங்க ஊரை பார்க்க ஓடணும். சரிங்க முதலாளி. ஸ்வீட் ரோசியா போடாது மேல போடா போடுறாங்க. அம்மா அப்பாவோட ஆளுங்க அங்க பாம்பு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படியா? ஐயா, அவரையும் கூட்டிக்கங்களே. இவனையா? 600 பில்லி ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டு இருக்கான். நான் பாத்துக்கிறேன் வா.
ஐயோ, பாம்பு கடிச்சிருச்சு. யாராச்சும் ஓடி வாங்களே. ஐயோ, வாங்களே. ஐயோ, அம்மா, சின்னம்மா, 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 சின்னம்மா. ஓ, நான் என்ன பண்ணுவேன்? சின்னம்மா, 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 பாருங்களேன். அம்மா, அங்க. கோழி கோழி குண்டு கோழி. ஏய், ஏய், நீ ஆடு, நீ ஆடு. ஆடு, ஆடு. ஆடு. ஐயோ, ஐயோ, எல்லாத்தையும் ஏன் கலைச்சேன்? அடிப்பேன், அடிப்பேன். பைத்தியம். நீதான் பைத்தியம், நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. பொறுக்குடா. அம்மா, ஆ, நான் வெளியில போயிட்டு வரேன். போயிட்டு வா, டாடா. போமா. ஒரு நிமிஷம். உங்க சிஷ்யனுக்கு இனிமே திறமை இல்லைன்னு நீங்க சொன்னாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். இல்லையாம்மா? ஆமா. நேத்து 4 பேரை தனியாளா சமாளிச்சாரு. நான் அசந்து போயிட்டேன். இல்லையாம்மா? ஆமா. இன்னைக்கு இவர் என்னோட வரட்டுமே. ஹே, நம்ம அதெல்லாம் ஏய், இந்த வீட்டுக்கு நான் எஜமானியா, நீ எஜமானியா? 5 நீ போ, 4 நீ என் கூட வா. அம்மா அவன் சின்ன பையன். அவனுக்கு இந்த உருளை கருணை சேனை இதெல்லாம் தெரியாதுன்னு அன்னைக்கே நான் சொல்லல. உனக்கு கிழங்கு பத்தி தெரிஞ்சா அவனுக்கு கீரைய பத்தி தெரியும். நேத்து 4 பேரை கீரை மசிக்கிற மாதிரி மசிச்சான். ஹலோ, அன்னபூர்ணியம்மா வீடு? ஆ ஆ, நான் சொல்லிடுறேன். வாங்க வாங்க. யார் அஞ்சல போன்ல? அம்மா, இவங்க குரு அருணாச்சல வாத்தியார்ல, அவர் மெட்ராஸ் வந்திருக்காரா. அவரோட சிஷ்யங்க 2 பேரும் நம்ம வீட்ல இருக்கிறது இப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதா. சாயந்தரம் அவரே நம்ம வீட்டுக்கு வரேன்னாருமா. ஏற்பாடுலாம் தடபுடலா இருக்கணுமா. என்னங்க, உங்க குருவுக்கு எந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பிடிக்கும்? சிசியா, என்ன குருவே? பயத்தை கலக்குதுரா. பயத்துக்குள்ள வளையப்பட்டி தவில் வாசிக்கிற மாதிரி ஒரு ஜவுண்டு. உங்களுக்காவது வளையப்பட்டி, எனக்கு சங்கர் கணேஷ் கிளைமேக்ஸ் சீன்ல வாசிக்கிற மாதிரி ஒரு கடபடா. சிசியா, என்ன குருவே? எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. ஒருவேளை வரப்போற ஆளு நீ ஏற்பாடு பண்ண ஆளா இருக்குமோ? ஏன்னா நீ ஒரு பொறுக்கி இல்லையா? எனக்கு உன் மேல அதே சந்தேகம் தான். ஏன்னா நீ ஒரு பேமானி இல்லையா? ஓஹோ. ஒருவேளை டிரைவர் சிங்காரத்தோட ஆளா இருக்குமோ? நாம போய் பேரை சொல்லி புருடா விட்டது அவனுக்கு தெரியாதே.
ம். போலீஸா இருக்குமோ? ம்ஹும். நீ பெரிய பில்லா, நான் ரங்கா. நம்மள பிடிக்க போலீஸ் மாறு வேஷத்துல வருதாக்கும். அப்போ வரப்போற ஆளு யாரு? ஒண்ணும் புரியலையே. இப்ப என்ன செய்யலாம்? நீ சொல்லு. ஒண்ணு செய்வோம், வரவனுக்கு வரவேற்பு கொடுத்துருவோம், வீட்டுக்குள்ளேயே சேர்த்துருவோம், பிரச்சனைகளை பின்னாடி சமாளிப்போம். அதுவும் சரி. ம். வந்துட்டான் சக்களத்தான். தலைவரே, அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.